திருநாவுக்கரசர் திங்களூர் சென்றபோது அவருடைய தொண்டர் அப்பூதி அடிகளாரின் மகன் விஷம் தீண்டி இறந்தார். அப்பொழுது அவரை உயிர்ப்பிக்க விடம் தீர்த்த பதிகத்தை திருநாவுக்கரச பெருமான் பாடினார். இதில் உள்ள 10 பாடல்களையும் படித்திட பாம்பு, தேல், பூரான் போன்ற விஷ ஜந்துக்களின் விஷங்கள் நீங்கும். அகால மரணமும் துர்மரணமும் விலகும். இதோ அந்த பதிகம். ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயர் மதி சூடுவர், ஒன்று கொலாம் இடு வெண்தலை கையது, ஒன்று கொலாம் அவர் ஊறுவது தானே, 2 கொலாம் இமையோர் தொழுபாதம், 2 கொலாம் இலங்கும் குலைப்பெண்ணான், 2 கொலாம் உருவம் சிறுமான் மழு, 2 கொலாம் அவர் எய்தின தாமே, 3 கொலாம் அவர் கண்ணுதலாவன, 3 கொலாம் அவர் சூலத்தின் மொயிலை, 3 கொலாம் கனை கையது வில்லான், 3 கொலாம் புறம் எய்தனதாமே, 4 கொலாம் அவர் தம் முகம் ஆவன, 4 கொலாம் சனனம் முதல் தோற்றமும், 4 கொலாம் அவர் ஊர்த்தியின் பாதங்கள், 4 கொலாம் மறை பாடினதாமே, 5 கொலாம் அவர் ஆடரவின் படம், 5 கொலாம் அவர் வெல்புலனாவன, 5 கொலாம் அவர் காயப்பட்டான் கனை, 5 கொலாம் அவர் ஆடினதாமே, 6 கொலாம் அவர் அங்கம் படைத்தன, 6 கொலாம் அவர் தம் மகனார் முகம், 6 கொலாம் அவர் தார்மீசை வண்டின் கால், 6 கொலாம் சுவையாக்கினதாமே, 7 கொலாம் அவர் ஊழி படைத்தன, 7 கொலாம் அவர் கண்ட இருங்கடல், 7 கொலாம் அவர் ஆளும் உலகங்கள், 7 கொலாம் இசையாக்கினதாமே, 8 கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம், 8 கொலாம் அவர் சூடும் இனமலர், 8 கொலாம் அவர் தோல் இணையாவன, 8 கொலாம் திசை ஆக்கினதாமே, 9 போல் அவர் வாசல் வகுத்தன, 9 போல் அவர் மார்பின் நூல் இலை, 9 போல் அவர் கோல குழல் சடை, 9 போல் அவர் பாரிடம் தானே, 10 கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல், 10 கொலாம் எயிறு நெறிந்து உக்கன, 10 கொலாம் அவர் காயப்பட்டான் தலை, 10 கொலாம் அடியார் செய்கைதானே. திருச்சிற்றம்பலம்.